Hello friends, வணக்கம் and welcome to Kalantika's Lifestyle. இன்னைக்கு Kalantika's Lifestyleல ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ராகி தோசையும் ஒரு தக்காளி கடையலும் தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி தோசைக்கு அளவு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துர்க்கேன். அந்த டம்ளர்ல 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துர்க்கேன். அரிசி வந்து நீங்க இட்லி அரிசியாவும் எடுக்கலாம், நம்ம சாதம் பண்ற பொன்னி ரைஸாவும் எடுக்கலாம். நான் வந்து சாதம் பண்ற பொன்னி ரைஸ் தான் எடுத்துர்க்கேன். 2 டம்ளர் அரிசி. இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, அரிசியும் உளுந்து, அதுக்கப்புறமா இது கூட வெந்தயம் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன் வெந்தயம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது இட்லியாகவும் ஊற்றுவேன், தோசையாகவும் ஊற்ற போகிறேன். ஸோ மாவு அதனால் வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிக்குவேன். நீங்கள் எப்படி நம்ம இட்லி தோசைக்கு வெந்தயம் போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவோட அளவு வந்து 1.5 டம்ளர், 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1.5 டம்ளர் ராகி மாவு. இந்த ராகி மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்குறதும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைக்கிற ராகி மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி உளுந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவு வந்து இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சிடலாம். அரைக்கிறப்ப அதை கலந்துக்கலாம். அரிசி உளுந்து ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சிருங்க. வெந்தயம் உளுந்து போட்டு உளுந்து நல்லா அந்த ஃப்ளஃபியாக வர அளவுக்கு அரைச்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து அரிசியை வந்து உள்ளே போடணும். அரிசியை அரைச்சதுக்கப்புறமா மாவு உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் உளுந்து வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பொதுன்னு உளுந்து வந்து நல்லா உப்பி வர அளவுக்கு அரைச்சிருங்க. அதுக்குள்ளே அரிசி வடிச்சிட்டு அரிசி உள்ளே போட்டுருங்க. அரிசி கொஞ்சம் நல்லா அரைப்பிட்டு உளுந்தும் அரிசி ஒன்று சேர்ந்த அப்புறமா ராகி மாவையும் அந்த கிரைண்டருக்குள்ளேயே போட்டு ஒரு 2 சுத்து விட்டு உப்பும் ஆட் பண்ணிடுங்க. மொத்தமாக எல்லாமே உள்ளே ஆட் பண்ணுறனால நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் மாவு. நீங்கள் வேண்டாம் உப்பு வந்து மறுபடி தான் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பட் வேலை ஈஸிக்காக சொல்கிறேன். எப்போவுமே அரைக்கிற மாவு நிறையா அரைச்சிங்கன்னா 2 பார்ட்டிஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக நீங்கள் வெளியில் வச்சு புளிக்க வச்சிங்கன்னா மாவு வேஸ்ட் ஆயிரும். நான் எப்போவுமே 2 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருவேன். உப்பு அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஊற்றுற சமயத்துக்கு கூட உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து முதல்ல உப்பு போட்டுட்டேன். ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு பார்ட்டிஷன் தான் வெளியில் வச்சு புளிக்க வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தக்காளி கடையல், எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் நிறையா போட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி சோள தோசை, ராகி தோசை இதுக்கெல்லாம் வந்து இந்த தக்காளி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். நம்ம என்ன தான் சட்னி வெரைட்டியாக அரைச்சா கூட இட்லி அரிசி மாவு பிளெயின் அரிசியில் செய்கிற அந்த இட்லிக்கு வந்து அதெல்லாம் சூட் ஆகும். இந்த ராகி தோசை, சோள தோசை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி கடையிலும் காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிற தேங்காய் சட்னியும் வந்து ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். கொஞ்சம் காரம் வந்து எப்பவும் போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த தோசை இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வெங்காயம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து 4லேருந்து 5 தக்காளி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குக்கரில் 2-3 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மத்து வச்சு கடைய போகிறோம். உப்பு, மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அது வந்து அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுங்கிறக்காக அந்த குழம்பு மிளகாத்தூள் ப்ளஸ் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். இது வந்து வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிட்டோம். மாவு மதியம் அரைச்சி வச்ச மாவு தான். தோசைக்கு வந்து இது போதுமானது தான். தண்ணி ஊற்றி அதுலேயும் பகுதி எடுத்து தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி தோசைக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா மை மாதிரி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்ந்துரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு வந்து இந்த மாதிரி கோதுமை தோசை, ராகி தோசை, சோள தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான். தோசை வருங்க சூப்பராக வருது. மதியம் அரைச்சி வச்ச மாவு நான் ஒரு 12-12:30 போல் அரைச்சி வச்சேன். நைட் வந்து தோசை ஊற்றிருக்கேன். இது வந்து இட்லி காலையில் நேரத்துக்கு வந்து இட்லியாக ஊற்றுவேன், நைட் வந்து தோசையாக ஊற்றுவேன். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள், ஹெல்த்தியும் கூட. ஒரே மாதிரி தோசை எப்போவுமே பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இதே ரேஷியோவில் நீங்கள் கோதுமை தோசையும் செய்யலாம், வேறு மல்டி மில்லட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி அதுவும் செய்யலாம். இந்த மாதிரி கரைச்சி வைக்கிறப்போ மாவு தோசை நல்லா வரும். நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு சட்னி அரைச்சிருக்கிறேன். கூட வந்து தக்காளி கடையல் சூப்பராக இருக்கும். இந்த ராகி தோசை ஆல்ரெடி ஒரு முறை ராகி தோசை வீடியோ போட்டிருக்கிறோம், அது கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.